விஜய் சார் வந்து மக்கள் முன்னாடி கண்டிப்பா நடிக்க மாட்டாங்க. ஆக்ஷன் சொல்றதுக்கும் கேமரா முன்னாடி இருந்தா மட்டும்தான் அவர் நடிப்பாங்க. மக்கள் முன்னாடி கண்டிப்பா நடிக்க மாட்டாங்க. தலைவர் விஜய் அவர்கள் கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிப்பாரு, மக்கள் முன்னாடி நிச்சயம் நடிக்க மாட்டார் என விஜய்க்கு கேரண்டி கொடுக்கும் கேரள நடிகை. 2005ஆம் ஆண்டு தலைவர் விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் திருப்பாச்சி. இப்படத்தில் விஜய்க்கு தங்கையாக நடித்தவர் தான் கேரள நடிகை மல்லிகா. இவர் திடீரென நேற்றைய தினம் தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவில் அவர் பேசியிருப்பதாவது: இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே விஜய் சாரோட ரீல்ஸ் தான் வந்துட்டே இருக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு விஜய் சாரை பத்தி 2 வார்த்தை பேசணும். திருப்பாச்சி ஷூட்டிங் பண்ணும்போது ரொம்ப பாவமான ஒரு கேரக்டர். ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப எல்லாம் பேச மாட்டாரு, பேசினா பேசுவாரு, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு ஆளு எப்படி ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறாரு, எல்லார்கிட்டையும் பேசுவாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவரு மக்கள் கிட்ட போய் பேசுறத பார்த்தா அவர்கிட்ட ரொம்ப மாற்றம் இருக்கு, ரொம்பவே மாற்றம். உள்ளுக்குள்ள இருந்து பேசுறத பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அவரு. மக்கள் கிட்ட எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லணும். விஜய் சார் கண்டிப்பா மக்கள் முன்னாடி நடிக்க மாட்டாரு, கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிப்பாரு, மக்கள் முன்னாடி கண்டிப்பா நடிக்க மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் உங்களுக்காக வந்திருக்காரு, உங்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கிறதுக்கு இந்த கலிகாலத்துல நல்லது செய்ய ஒருத்தர் இறங்கி இருக்காருன்னா அவருக்கு நிறைய தப்பான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா கடைசியில அவர்தான் ஜெயிப்பாரு என்று தலைவர் விஜய்க்கு ஆதரவாக பேசியுள்ளார் நடிகை மல்லிகா.